மாறன் சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சேனல் கண்டினியூ அதில வந்துட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வள்ளியம்மா வந்து, "என்னடா உன் அப்பாவ பத்தி பேசினா உனக்கு என்ன அவ்வளோ கோவம் வருதான்னு" சொல்லி அம்பிகா கிட்டயும், விஜய் கிட்டயும் வந்து மாஸ் பண்றாங்க. "சும்மா இருங்க. இத பத்திலாம் எதுவும் பேசாதீங்கங்கிற" மாரி எத்தனையோ வாட்டி சொல்லியும், "நான் அப்படித்தான் பேசுவேன். உங்க அப்பா என்ன யோக்கியனா? அவன் எப்பேர்ப்பட்ட ஆள் தெரியுமா?" அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லி முடிச்சோனே அவங்க பாட்டுக்கு கோச்சிட்டு போறாங்க. "அம்மா, அவங்களுக்கு வேற ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்டு இருக்கும்மா. அதனால தான் இப்படியெல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. இத நம்ம முறியடிக்கணும்னா, நமக்கு விழா ஏதாவது வைப்போம்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் முன்னாடி விழா வைக்கணுங்கிற மாரி சொல்றாங்க. சரிங்கிற மாரி ராமச்சந்திரனும் வந்து சொல்லிடுறாங்க. சொல்லி முடிச்சோனே ரூமுக்கு வந்து போறாங்க. அந்த இடத்துல "பாத்தியாம்மா, வீட்ல இருக்கிற எல்லாரும் அந்த பக்கம் போயிட்டாங்க. எனக்கு என்னமோ வந்து சரியில்லடி" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. "கண்மணிய கூட நம்ம நம்பக்கூடாதும்மா. ஏன்னா யாரு நமக்கு நம்பிக்கையோட இருப்பாங்கன்னு தெரியாது. அதனால நம்ம மட்டும் தான் திட்டம் போட்டு வச்சுக்கணும்" அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபங்ஷன் மட்டும் நல்லபடியா எல்லாருக்கும் வந்து சத்தம் போட்டு சொல்லிட்டாலே, பிருந்தா இந்த வீட்டு மருமக இல்லன்னு நல்லாவே தெரிஞ்சிரும். அதுக்கேத்த மாரி தான் நம்ம திட்டம் போடணுங்கிற மாரி யோசிக்கிறாங்க. நம்ம வள்ளியம்மா வந்து மாறன் ரூமுக்கு போயிட்டு அப்படியே பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஃபங்ஷன் மட்டும் நடந்துச்சுன்னா, அப்புறம் எதுவும் பண்ண முடியாது. சொந்தக்காரங்க முன்னாடி எல்லாத்தையும் வந்து நிரூபிக்கலாம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கங்கிற மாரி, அந்த இடத்துல நம்ம வள்ளிக்கு வந்து ஆறுதல் சொல்றாங்க. இதெல்லாம் சாத்தியமா? நடக்குமா? நம்ம மட்டும் வந்து இந்த ஃபங்ஷன்ல எதுவும் தப்பு பண்ணிட்டோம்னா, அவ தான் இந்த வீட்டு மருமகங்கிற மாரி சொல்லிடுவாங்க. நாங்க இருக்கோம்ல பார்த்துக்குறோம்னு சொல்லிட்டு போறப்ப, பிரியாணி வந்து ஒளிச்சு வச்சுட்டு வந்திருக்காங்க நம்ம மாறன். உடனே அந்த பிரியாணிய வந்து எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்தோனே, "என்னடா அவங்க கூடயே உட்காந்து சாப்பிட்டுருக்கலாம்ல. ஒரு பிரியாணி தான் இருக்கு. அது நம்ம 2 பேருக்குமே பத்தாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில அவங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் வாங்கி கொடுத்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்லங்கிற மாரி, அந்த இடத்துல அன்பா பாசமா வந்து பேசிட்டு இருக்காங்க. எப்படியோ கண்மணியும் ராகனும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. எத்தன நாள் கனவு? அப்படின்னு சொல்லும்போது, மாறன் வந்து கேட்குறாங்க. கண்மணி, மாறன் மட்டும் தான் சேர்ந்து வாழணுமா? ஏன் நமக்கான வாழ்க்கை இல்லையா? அப்படின்னு சொன்னோனே, இவ்வளோ நேரம் சிரிச்ச முகமா இருந்தவங்க, வீரா வந்து முறைக்கிறாங்க. சரிம்மா, நான் ஏதோ தெரியாம கேட்டுட்டேன். நீ பாட்டு சாப்பிடுன்னோனே, அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்னதான் மாறனும், வீராவும் சேர்ந்து வள்ளி அம்மாக்கு தைரியம் குடுத்தாலும், ஒரு வேள அவங்களால நிரூபிக்க முடியாம போயிடுச்சுன்னா, அத்தன பேர் மத்தியிலயும் விஜி வந்து செம்மையா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருவாளே! அதுக்கப்புறம் அவ தான் இந்த வீட்டு மருமகங்கிற மாரி நிரூபிச்சுருவாங்க. இப்ப என்ன பண்றது? அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதனால நைட்டு ஃபுல்லா வந்து தூங்காமயே உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ப வள்ளி விஜய பத்தி நெனச்சுக்கிட்டே இருக்காங்க. "அம்மா, இந்த வாட்டி நம்ம ஜெயிச்சே ஆவணும்மா. ஜெயிக்காம விட்டுறக்கூடாது. இந்த ஃபங்ஷன் வச்சிருக்கனால வீராக்கும், மாறனுக்கும் நிச்சயம் இத தடுத்து நிப்பாட்டணும். எனக்கான அங்கீகாரம் கெடைச்சிருச்சுன்னா, பிருந்தாவ இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்கவே முடியாதுன்னு எல்லார் முன்னாடியும் வந்து தெரிவிச்சுருவாங்கன்னு" சொல்லிட்டு, அவங்க இந்த ஃபங்ஷன் முன்னாடி ஏதாவது வந்து உண்மைய கூட நிரூபிக்கிறதுக்கு போராடுவாங்க. ஆமா, அது மாரிலாம் அவங்க செய்வாங்க. அதனால நம்ப எந்த விஷயத்துக்கும் அவசரப்படக்கூடாது. பொறுமையா தான் காய் நவுத்தணுங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு ஆதாரம் வந்து எப்படி கிடைக்கும்? நம்ப மூலியமா தான் கிடைக்கும். அதனால நம்ப எல்லா விஷயத்துக்கும் அமைதியா, சிரிச்ச முகமா இருக்கணுங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னது இவ்வளோ கேஷுவலா இருக்கான்னு சொல்லி கார்த்தி வந்து எதார்த்தமா அங்க வரப்ப, "என்னம்மா, எப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல மச்சான், நம்ப வீட்ல நம்ப 2 பேருக்கும் ஒரு விசேஷம் வச்சிருக்காங்க." "என்னது? ஃபங்ஷன் வச்சிருக்காங்களா? எத பத்தி?" அப்படின்னு சொல்லும்போது, "நான் தான் உண்டாயிருக்கேன்ல மச்சான், அதுக்காக தான் வீட்ல இது மாரி வளகாப்புக்கு முன்னாடி வைக்கக்கூடிய சின்னதா ஒரு சடங்கு. எல்லார் மத்தியிலயும் நீங்களும் நானும் கணவன் மனைவிங்கிற விஷயத்த வந்து நிரூபிக்கிறதுக்காக தான்." அப்படின்னு சொல்லும்போது செமையா வந்து கோவப்படுறாங்க. இருப்பினும் இவள பத்தி இருக்கிற விஷயத்தெல்லாம் எப்படி நம்ம நிரூபிக்கிறது? இத பத்தி அவங்கள்ட்ட கேட்டா, அவங்க ஓவரா வந்து தத்துவமா பேசுவாய்ங்க. வீராவும் மாறணும். அதனால என்ன சொல்றதுன்னு தெரியாம கோவத்துல வந்து இருக்காங்க. கோவப்படுறீங்களா? கோவப்படுங்க. நீங்க எப்போதும் பிருந்தா பக்கம் தான் நிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்கிட்டேருந்து எல்லாத்தையும் வாங்கணும்னு சொல்லிட்டு தானே நீங்க இந்த பக்கம் இருக்கிற மாரி நடிக்கிறீங்க. நிச்சயம் அது கனவுல கூட நடக்காதுங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க விஜி. நான் சந்தேகப்படுறேங்கிற விஷயம் வந்து அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப, காலங்காத்தால ஊஞ்சல்ல உட்காந்துக்கிட்டு அப்படியே வந்து செம்மையா வந்து கோவத்துல இருக்காங்க. "என்னது கார்த்தி இவ்வளோ கோவமா இருக்கான்? என்ன நடந்திருக்கும்? ஒண்ணும் புரியலையே!" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கும்போது, "என்னடா விஜி உன்ன அடிச்சாளா? சங்கடப்பட்டுட்டு இங்க உட்காந்துட்டு இருக்கியா? நான் வேணா சேர்த்து வைக்கட்டுமா?" அப்படின்னு சொன்னோனே, வீரா வந்து முறைக்கிறாங்க. "டேய்! நான் வேற செம கோவத்துல இருக்கேன். என்னாச்சு? கூடிய சீக்கிரம் தான் உனக்கு இது மாரி ஃபங்ஷன் வைக்க போறாங்கல்ல." "ஏய்! என்னடா சொல்ற? இது மாரி நிகழ்ச்சி வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சு தான் நானே செம கோவத்துல வந்திருக்கேன். அப்பா கிட்ட பேசி நான் வந்து தடுத்து நிப்பாட்ட போறேன். வேணான்டா வேணாம். இத பத்தி எதுவும் பேசாத. சும்மானு இரு." அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா கார்த்தி வந்து போய் நிக்கிறாங்க. அவங்க அப்பா முன்னாடி, "அப்பா, நீங்க செய்யறது கொஞ்சம் கூட வந்து நியாயமே இல்ல." அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து பேசுறாங்க. "என்னடா? என்னடா நியாயம் இல்ல?" அப்படின்னு சொல்லும்போது, வள்ளியம்மாவும் பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க விஜியும், அம்பிகாவும். அவங்களும் கீழ இறங்கி வந்துடுறாங்க. உடனே, "என்னண்ணா, இவரு என்ன பேசிட்டு இருக்காரு?" அப்படின்னு சொல்லும்போது, "தெரியலம்மா. என்னடா, அவங்க முன்னாடி நான் எதுக்குப்பா சொல்லணும்? அவங்கள போ சொல்லு."
நான் இந்த வீட்டு மருமக. அப்படி இருக்கிற சூழ்நிலையில என் முன்னாடி பேசுறதுல எந்த விதமான தப்பும் இல்ல. சொல்லுங்க. அப்பனா நீங்க வேற ஏதோ ஒரு விஷயம் வந்து பேசப் போறீங்க. ஆமா, உன் விஷயத்த பத்தி தான் பேசப் போறேன். எதுக்குப்பா இந்த மாரி ஃபங்ஷன்லாம் வைக்கிறீங்க? ஆமா, அப்படி வச்சா தானே நான் தானே உங்க மனைவின்னு எல்லாருக்கும் வந்து சத்தம் போட்டு சொன்ன மாரி இருக்கும். இல்லாட்டி எப்படி தெரியும்? அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க. ஏய், என்னடி நினைச்சிட்டு இருக்க? நீ ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எதுவும் வந்து கரெக்டாவே பேச மாட்டேங்கிற. மாத்தி மாத்தி வந்து சொன்னத மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது எதுக்குடி இந்த ஃபங்ஷன்? அப்பா வேணாம். சும்மானு இருடா. அதான் நாங்க தான் கொஞ்ச நாள் டைம் கேட்டிருக்கோம்ல. அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசுறாங்க. டேய், அண்ணங்கிட்ட இது மாரிலாம் பேசுனா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொன்னோனே, ராமச்சந்திரன் வந்து கடுப்பாயிட்டாங்க. டேய், எந்த நேரத்தில என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். எல்லாருக்கும் மதிப்பு மரியாதை குடுக்கணும். சரியா? இது மாரி எடுத்தோம் கவுத்தோன்னு பேசுறதெல்லாம், முடிவுக்கு வரதெல்லாம் சரியே வராதுன்னு ராமச்சந்திரன் சொன்னோனே, எதுவும் சொல்ல முடியாம கார்த்தி மாட்டுக்கும் வேக வேகமா வெளியில வந்து வராங்க. என்ன அப்பா கிட்ட சொன்னியே? என்ன ஆச்சு? விஜிக்கு தானே வந்து எல்லாமே நல்லதெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்களே! இதெல்லாம் தெரிஞ்சு தானே நாங்க 2 பேரும் இங்க அமைதியா இருக்கோம். நீ மாட்டுக்கும் வந்து போறேன், வச்சேங்கிற மாரி என்னென்னமோ வந்து முடிவு எடுக்கிற. வள்ளியம்மா வந்து பேச வராங்க கார்த்திகிட்ட. "டேய், அமைதியா இருடா. என்ன வள்ளியம்மா, எல்லா விஷயமும் தெரிஞ்சும் நீங்களும் வந்து அமைதியா இருக்கீங்க. எனக்கு அதுதான் வந்து ஆதங்கமாவே இருக்கு." அப்படின்னு சொல்லும்போது, சரிடா, பார்த்துக்கலாம்டா. அமைதியா இரு. என்னால இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துக்க முடியாது. ஏய், சாப்பிட்டு போடா. ஆமா, இப்ப சாப்பாடு மட்டும் தான் முக்கியமா? அப்படின்னு சொல்லும்போது, விஜி வந்து அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க. எல்லாரும் பேசிட்டு இருக்கிறப்ப. வீராகிட்டயும், மாறன்கிட்டயும் வந்து நக்கலா வந்து பேசுறாங்க. "நேத்தி என்கிட்ட வந்து பேசுனீங்கல்ல வள்ளியம்மா, இப்ப பாருங்க நான் எப்படி பேசி அசத்துறேன்னு. எல்லாரும் அப்புறமேட்டு திட்டம் போட்டு, பிளான் போட்டு இந்த நிகழ்ச்சி நடக்கணுமா வேணாமான்னு யோசிங்க. சரிங்களா? யோசிச்சிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுக்குன்னு நான் கார்த்தி எல்லாம் வந்து விட்டுக் குடுக்க மாட்டேன். வாங்க மச்சான் சாப்பிடலாம். உங்களுக்காக புடிச்ச தோசைய வந்து வாத்து வச்சிருக்கேன். பூண்டு சட்னி அரைச்சு வச்சிருக்கேன்." அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ஒண்ணும் வேணாம். "மச்சான், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மச்சான். இப்ப வரலன்னு வச்சுக்கங்களேன், அப்புறம் மாமா கிட்ட வந்து சொல்லிடுவேன். டேய் போடா, போய் சாப்பிடு. இது வேற புதுசா வந்து சொல்லாத." ஆமா, சாப்பாடும் தான் முக்கியமான்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு அவங்க மாட்டுக்கும் போறாங்க. இப்ப வேணா போலாம். ஆனா அதுக்குன்னு அவர நான் என்னைக்குமே விட்டுற மாட்டேன். நீங்க திட்டம் போடுங்க, திட்டம் போடுங்க. சித்தி பிளான் தானே பண்றீங்க. இப்ப பிளான் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி நான் ஒரு விஷயத்த காய் நவுத்தி கரெக்ட்டா வந்து கொண்டு வந்தேன்னா, இந்த நிகழ்ச்சியிலேயே வந்து நிச்சயம் எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிரும். நான் தான் கார்த்தியோட பொண்டாட்டின்னு. இத யாராலயும் மாத்த முடியாது. சரியா? அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா சொல்லிட்டு போறாங்க. "பாத்தியா அவரோட திமிர" அப்படின்னு சொல்லி விஜிய அப்படியே திட்டலான்னு போறப்ப, "விடு அத்த, பார்த்துக்கலாம் எதுவா இருந்தாலும். சரியா? இப்போதைக்கு அவகிட்ட பேசி எதுவும் மாறப்போறதில்ல. ஆனா இவ்ளோ தன்னம்பிக்கையா வந்து பேசுவான்னு நெனச்சு கூட பார்க்கலடா. எனக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சிருந்தும், நான் அமைதியா வந்து நிக்கிறேனே, அத நெனச்சா தான் சங்கடமா இருக்கு. அதனால தான் கார்த்தி வேற கோச்சுக்கிட்டு போறான்." அப்படின்னு சொல்லும்போது, அவ எப்போதும் இப்படி தான் யோசிப்பா. அதனால தான் வீரா வந்து இந்த மாரி விஷயம்லாம் பத்தாது. இன்னும் நெறையா வேணுங்கிற மாரி சொல்றாங்க அந்த இடத்துல. சரிடா, ஆனா அவள நான் ஜெயிச்சிரலான்னு தான் நெனச்சேன்னு வள்ளி வந்து பேசுறாங்க. எல்லாம் வீரா உன் கையில தான் இருக்கு. அவள ஜெயிக்கக்கூடிய சக்தி உன்கிட்ட மட்டும் தான் இருக்கு. இந்த விஷயத்துல மட்டும் தப்பு நடந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியும், யார்கிட்ட சொல்லியும் பிரயோஜனமே இல்ல. அவ தான் இந்த வீட்டு மருமகன்னு நிரூபிச்சுருவாங்க. என்னடி, அவங்கலாம் திட்டம் போட்டுட்டு இருந்தாங்களா? அட ஆமாம்மா, அவங்கலாம் திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் தான் வந்து போய் கலாய்ச்சிட்டு வந்தேன். சூப்பர்ரி, சூப்பர்ரி. நம்ம இது மாரி தைரியமா இருக்கிறத பார்த்தா, எங்கேயுமே தப்பு பண்ண மாட்டோம்னு அவங்களுக்கு தெரியணும். அப்படின்னு சொல்லும்போது, விஜய் ரொம்பவே வந்து தைரியமா இருக்கா. அதனால அவ தப்பு பண்ண வாய்ப்பில்ல. அதனால இத பத்தி நம்ப வேற மாரி தான் யோசிச்சு கொண்டு போணுங்கிற மாரி வீரா வந்து யோசிக்கிறாங்க. வீரா, நீயே இப்படி யோசிச்சேன்னா நான் என்னத்த சொல்றதுன்னு தெரியலங்கிற மாரி அவங்கலாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. நல்ல விதமா நம்ம ஜெயிக்கணும். காவேரி அணி நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன்.